ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்றைய தேதி 27/3/2019, கிழமை புதன்கிழமை. திதி தேய்பிறை சப்தமி திதி. இரவு 8:55 வரை இருக்கிறது. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். காலை 8:18 வரை இருக்கிறது. கேட்டை நட்சத்திரம் சித்த யோகம், மூலா நட்சத்திரம் மரண யோகம். சித்த யோகம் இருக்கிறனால அந்த நேரத்தில் சுபகாரியங்கள் கொடுக்கல்வங்கள் அனைத்தும் வைத்துக்கொள்ளலாம். மரண யோகத்தை தவிர்ப்பதே நன்று. புதன்கிழமை 12:01 ராகு காலம், காலை 7 to 9 யமகண்டம், 10 to 12 குளிகை. ராகாலம் யமகண்டம் தவிர மற்ற நேரங்களில் வழக்கமான செயல்களில் தடை ஏதும் கிடையாது. மிதமான தினமே. ராசி பலன்களை பார்ப்போமா? அன்பார்ந்த மேச ராசினியர்களே, கேட்டை நட்சத்திரம் காலையில் 7:18 வரைக்கும் சந்திராஷ்டமம். மூலா நட்சத்திரம் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான். சந்திராஷ்டமம் கிடையாது. கொடுக்கல் வாங்கலில் தடை ஏதும் கிடையாது. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தைய ஆரோக்கியம் சுமார். முக்கியமாக தாயாரின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானித்து செய்வதே நன்று. அவசரம் தேவையில்லை. எதிர்பாராத பண வரவுகள் உண்டு. வரவுக்கேற்ற செலவுகளும் உண்டு. தாயாரின் ஆரோக்கியம் சுமார். தந்தையாரின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். எதிர்பாராத பண வரவுகளும் உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம் இருக்குது. கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. வரவை விட செலவுகள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. வாகனத்தை இயக்கும் பொழுது வட்டார போக்குவரத்து விதிமுறைகளை அனுசரித்து போவது நன்று. கவனமாக இருப்பதே சிலாகியம். கணவன் மனைவி அந்யோன்யமும் சுமார். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பதே நன்று. சுப செலவுகள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான். பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு சரியாகும். மன சஞ்சலங்கள் ஏற்படலாம். சகோதர ஒற்றுமை குறையும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் சுமார். மனக்கசப்புக்கு பிறகு மகிழ்ச்சி பொங்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருப்பதே சிலாகியம். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சமாளித்து விடுவீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு சரியாகும். தூக்கமின்மை ஏற்படலாம். எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. வரவை விட செலவுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. குழந்தைகளால் நன்பெயர் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் கவனம் தேவை. பிறருக்கு உதவி செய்யும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதை நன்று. எதிர்பாராத பண வரவுகள் உண்டு. செலவுகள் பரவாயில்லை. சேமிப்புகள் செய்து கொள்வீர்கள். மிதமான தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவு உண்டு. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பது சிலாக்கியம். வட்டார போக்குவரத்து விதிமுறைகளை அனுசரித்து செல்வது நன்று. வாகனத்தை இயக்கும் பொழுது மிக மிக கவனம் தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக உள்ளது. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். மிதமான தினமே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, எதையும் நீதியும் நேர்மையுடன் இருக்க பார்ப்பீர்கள். ஆனால் அது சிரமம் என்பதை வாழ்க்கை உங்களுக்கு உணர்த்தும். கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனம் தேவை. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானித்து செய்வதே நன்று. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருப்பதை விட கவனமாக இருப்பதே சிலாகியம். மிதமான தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு சரியாகும். திடீர் யோகம் அஷ்டமும் உண்டு.
உறவினரிடத்தில் நன்மதிப்பை பெறுவீர்கள். வாகனத்தை இயக்கும் பொழுது கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்தில் நன்மதிப்பை பெறுவீர்கள். தான் ஒன்று தன்னுடைய வேலை ஒன்று இருப்பதே சிலாகியம். நல்ல தினமே. அன்பார்ந்த தனுராசி நேயர்களே, ராசியில் சந்திர பகவான். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. தாயாரின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் விசிறியாக இருப்பது சிலாகியம். எதிர்பாராத பண வரவுகள் உண்டு. வரவுக்கேற்ற செலவுகளும் உண்டு. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் கவனம் தேவை. மிதமான தினமே. அன்பார்ந்த மகர ராசினியர்களே, எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. திடீர் யோகம் அஷ்டமும் உண்டு. பிரயாணத்தின் அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும். தான் ஒன்று தன்னுடைய வேலை கொண்டு இருப்பதே சிலாகியம். கண்டிப்பாக பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே நன்று. சுப செலவுகள் ஏற்படும். மிதமான தினமே. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. திடீர் யோகம் அஷ்டம் கிடைக்கும். கண்டிப்பாக பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே சிலாகியம். குழந்தைகள் அனுசரணையாக இருப்பார்கள். படிப்பில் அதிக ஆர்வம் செலுத்துவார்கள். எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த மீன ராசினியர்களே, உணவு விஷயத்தில் கவனம் தேவை. அரசு அனுகூலங்கள் உண்டு. பிரயாணத்தினால் சங்கடங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் கவனம் தேவை. உற்றார் இடத்தில் நன்மதிப்பை பெறுவீர்கள். வாகனத்தை இயக்கும் பொழுது கவனம் தேவை. மிதமான தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.